என் பெற்றோரின் பாதம் தொட்ட வணக்கம். கதையின் பகுதி 2. போராளியாக மாறிய பெண்ணை என் பெற்றோரின் பாதம் தொட்ட வணக்கத்துடன் கதையின் பகுதி 2 காண்போமா? போராளியாக மாறிய பெண் ஒரு இரவு வீடு முழுவதும் அமைதியில் மூழ்கியிருந்தது. வெளிச்சமின்றி இருந்த அந்த சிறிய வீட்டில் அவள் தனியாக அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். வாழ்க்கை அவளை எவ்வளவு சோதித்தாலும் அந்த இரவு அவள் மனதில் ஒரு உறுதியான தீர்மானம் உதித்தது. இப்படி நான் வாழ முடியாது, இனிமேல் நான் முன்னேற வேண்டும், என் குழந்தைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவள் மனதிற்குள் உறுதியுடன் கூறிக்கொண்டாள். அந்த ஒரு எண்ணமே அவளின் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியது. அடுத்த நாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன் அவள் விழித்தாள். வீட்டின் முன் சிறியதாக ஒரு வடக்கடை அமைத்து அடுப்பை ஏற்றி எண்ணெயை சூடாக்கினாள். சிறு சிறு வடைகளை அவள் அன்போடு தயார் செய்து வைக்கத் தொடங்கினாள். அந்த வேளையில் ஒரு பசி கொண்ட மனிதன் அவளிடம் வந்து, அம்மா, நான் உணவு உண்டு 2 நாட்கள் ஆகிறது, ஏதேனும் கிடைக்குமா என்றார். சற்றும் யோசிக்காத அந்த பெண், இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். தன் பசி பாராது, தன் குழந்தைகளின் பசியும் பாராது அம்மனிதருக்கு கொடுத்தாள். ஆனால் அவள் செய்து கொண்டிருந்த வேலை எளிதானதல்ல. சூடான எண்ணெய் சட்டியின் அருகில் அவளின் 2 சிறிய குழந்தைகள் இருந்தன. அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு தெரிந்தது. அருகில் இருந்த 2 மரங்களில் அவள் தனது குழந்தைகளை மெதுவாக கட்டி வைத்தாள். அது அவளுக்கே வலியாக இருந்தது. குழந்தைகள் அழுதன. கொஞ்ச நேரம்தான் குழந்தைகளே, பொறுத்து கொள்ளுங்கள், எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று அவள் கண்ணீர் கலந்த குரலில் கூறினாள். வேலை முடிந்ததும் அவள் அவசரமாக குழந்தைகளை அவிழ்த்து அவர்களை அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் அன்பும் வேதனையும் கலந்திருந்தன. அதன் பின்னர் அவள் அருகில் இருந்த அரசு பள்ளிக்கு சென்றாள். அங்கே பணியாற்றி கொண்டிருந்தவர்களிடம், என் குழந்தைகளுக்கு உணவு அளிக்க முடியுமா என்று கேட்டாள். இலவசமாக அல்ல, நான் இன்று வடை விற்று சிறிதளவு பணம் வைத்துள்ளேன், இவற்றை வாங்கி கொள்ளுங்கள் என பணத்தை நீட்டினாள். அவர்களோ சிரித்தபடி, அம்மா, எங்களது பள்ளி அரசு பள்ளி, இங்கு மதிய உணவு திட்டம் உள்ளது, குழந்தைகளுக்கு பணமின்றியே உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என கூறினர். நீங்களும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்கள் அம்மா என்றனர். ஆனால் அவள் மெதுவாக மறுத்தாள். என் குழந்தைகள் மட்டும் சாப்பிட்டால் போதும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து வீட்டிற்கு திரும்பினாள். இந்த நேரமும் வீணாகக்கூடாது என இரவு நேரத்தையும் எண்ணினாள். காலையில் வடை செய்து விற்றாள். அன்று மதியம் குழந்தைகளுக்கு அதன் மூலம் உணவு வாங்கி கொடுத்தாள். இரவு குழந்தைகள் தூங்கிய நேரம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணினாள். அப்பொழுது அவளது சிந்தனையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு மட்டுமே இருந்தன. இரவு முழுவதும் சிந்தித்து கொண்டே இருந்தாள். அவளது விழிகளில் கண்ணீர் வழிந்தோடியது. குழந்தைகளின்
முகத்தையும் பார்த்தாள். அவர்கள் வயிற்றை தொட்டு பார்த்தாள். அவளால் அந்த இரவை கடக்கவே முடியவில்லை. அன்று இரவு சிந்தித்து கொண்டே உட்கார்ந்தபடியே தூங்கினாள். அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் சிந்தனையில் ஒரு ஞாபகம் வந்தது. அவள் வீட்டின் அருகில் துணிக்கடை ஒன்று இருந்தது. காலை எழுந்தவுடன் அவள் அங்கே சென்றாள். தன்னுடைய நிலையை எடுத்துரைத்து துணிகளை வாங்கி கொண்டு வந்து விற்பனை செய்ய தொடங்கினாள். தலையில் ஒரு பை, கைகளோ 2 அல்லவா? ஒரு கையில் ஒரு குழந்தை, மற்றொரு கையில் இன்னொரு குழந்தை. 2 குழந்தைகளையும் இறுக பற்றி கொண்டாள். அவள் தெருக்களில் நடந்தாள். சில நாட்களில் நல்ல விற்பனை கிடைத்தது, சில நாட்களில் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் நின்றுவிடக்கூடாது என்ற எண்ணமே அவளின் சக்தியாக இருந்தது. ஒரு நாள் அவள் பாதி வேலை செய்தபடியே சோர்வால் தூங்கி போனாள். காலையில் எழுந்து பார்த்தபோது அவள் செய்திருந்த துணிகளை எலி கடித்து சேதப்படுத்தியிருந்தது. அந்த காட்சி அவளின் மனதை நொறுக்கியது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தது இப்படி போய்விட்டதா என்று அவள் வேதனையுடன் எண்ணினாள். ஆனால் இந்த துன்பமும் அவளை தடுக்குமா, அல்லது இது அவளின் புதிய ஆரம்பமா? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோமா? நன்றி. இப்படிக்கு நான்